சரோஜாவோட இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால் ஃபுல் லிஸ்ட் இதில் இருக்குது. இதுலேருந்து போயிருக்கிற ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த கால்ஸ் ஒரே ஃபோனுக்கு போயிருக்கு. am I right? எஸ் சார். இந்த అడ్రస్ కొంచెం எனக்கு கிடைக்குமா? ఎస్ సార్. థ్యాంక్ యూ. బాబు గారు 20 ఏళ్ళుగా ఈ ఇంట్లోనే పనిచేస్తున్నానయ్యా. చిన్నప్పటి నుంచి అమ్మాయి గారిని నా చేతులతోనే పెంచానయ్యా. ఎలాగైనా చిన్నమ్మ గారిని వెతకండి అయ్యా. சரோஜாவை காலையில் எங்கே ட்ராப் பண்ணீங்க? ஸ்கூலில் தான் ட்ராப் பண்ணேன் சார். காரை வந்து காம்பவுண்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால் வழக்கம் போல் வெளியிலே ட்ராப் பண்ணேன் சார். ஆனால் சரோஜா இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரலன்னு அவங்க டீச்சர் சொல்லியிருக்காங்களே. இதை பாருங்கள் சார், ஸ்கூலில் தான் ட்ராப் பண்ணேன் சார். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இதுக்கு யாரும் காரணமாக இருக்க முடியாது சார். For the past 1 week we have been talking to Saroja and the entire campus knows about it. So please don't give me any lame excuses. Now tell me, what has happened to her? Sir, please don't drag me in this issue. Why? Saroja గురించి తెలుసుకోవాలంటే వాళ్ళ గ్యాంగ్లో ఉన్న కాజల్, వినయ్ వాళ్ళనే అడగండి. हम लोग उसकी क्लोज फ्रेंड्स नहीं है सर. 4 दिन से मैंने उसे बात ही नहीं की. अच्छा அப்படி ஸ்லோ அப்படி போய் அந்த பெரிய தட்டுச்சுன்னா அது அப்படி ஐயோ ஐயோ நானா இது ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனா ஃபெயில் ஆக்கிடுவாங்க நானா. இல்லைம்மா, இன்னும் 4 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே நான் எப்படியாவது இதை கரெக்ட் பண்ணி சமாளிச்சு அந்த எதுனா அந்த டயமீட்டர் ஆஃப் த ஸ்மால் பால் வெர்சஸ் இந்திக்கே டபுள் இன்ஜினியரிங் பாஸ் ஆக கூடாதுனது ஏரா. ஆமா, நம்ம வீடியோ கேம் ஆடலாம். அதுக்காதரா நிஜமா ரெடி ஆவுங்க. பொண்டாட்டி இருக்கு, குழந்தை இருக்குன்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? லீவ் விட்டா போதும்னு எங்கேயாவது கிளம்பிட வேண்டியது. இவர் பாட்டுக்கு போயிட்டு இந்த வீட்டை யார் பாத்துக்கிறது? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கணும் மனுஷன். புலம்புற ஒண்ணே இல்ல. எங்க கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? பசங்க ரொம்ப கம்பல் பண்றாங்கடி. அதான் அவங்க போட்டுங்க. நீங்க எதுக்காக சின்ன பசங்க மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? வேலைக்கு லீவ் போட்டுட்டு மேட்ச் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றீங்க. வேற யாராவது கூப்பிட்டுருந்தா நான் ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆயிருப்பேன். அஜய் இல்லை கூப்பிட்டான். அவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் சந்தோஷமா இருக்க போறான். அவனோட இருக்க வேணாமா? அதான் ராம் போறார்ல. அண்ணே, அண்ணன் வேணா இங்கே இருக்கட்டும், அஜய் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஏய் கலாய்க்கிறாம்மா. நான் போலன்னு அஜய் கோச்சுப்பான். எனக்கு மட்டும் உங்களை விட்டு போக பிடிக்குமா என்ன? இங்கேயே டிவியில் பார்க்கலாண்டான்னு சொன்னேன். எவனும் கேட்க மாட்டேங்கிறானே. என்னமோ சொல்றீங்க, நானும் கேட்டுட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சின்ன பசங்க மாதிரி கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாம பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க. போங்க போங்க, அவங்க கூட போய் நல்லா கூத்தடிச்சிட்டு எப்படியாவது கேட்டு போங்க. யாரும் உங்களை கேட்கறதுக்கு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மெச்சூரிட்டியோட தான் எல்லாம் நடந்துக்கிறாங்க. பொறுப்பெல்லாம் வந்து அந்த டைம் வந்தால் தான் வரும். ஆமாம், என்ன நீ புருஷன் ஊருக்கு போகிறானே, 2 நாள் இருக்க மாட்டானே, அவனுக்கு ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னு ஏதாவது நான் பார்க்கலப்பா. நல்ல மெச்சூரிட்டி. எவ்வளவு நேரம் ஆடிட்டு இருக்க? டேய் இரு, ஆட்டுக்கல்ல. ஹே, ரொம்ப தூரம் போறடா. ஆமாடா, இருடா டேய். என்ன இந்த மொக்கையும் போய் எப்படி ஆடுங்கறான் அந்த பையன். அனி, எப்படி இருக்கீங்க? நேத்து தானே பார்த்தோம். அப்படியே தான் இருக்கேன். என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. உங்க புருஷனோட கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வராம நான் பாத்துக்கிறேன். கரெக்டா பேண்ட் ஷர்ட்டோட அனுப்புங்க. சார், அறுக்காத வா சார். என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்க? லாங் ஜர்னி போல கேரவன் வருதுன்னு சொன்னா என்னடா இது? வாங்க வாங்க வாங்க, தைரியமா வாங்க. எவ்வளோ அழகா ஃப்ரிட்ஜ் இருக்கு. உள்ள பாத்தீங்களா கூல் ட்ரிங்க்ஸ். இதுக்கு மேல அஃப்கோர்ஸ் டிவிடி பிளேயர், பாட்டு கேட்கலாம், படமும் பார்க்கலாம். இங்க பாருங்க எவ்வளோ இடம் இருக்கு. அழகா படுத்துட்டு வரலாம். இதுக்கு மேல சீட் ஆடலாம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் முக்கியமா சன்ரூஃப். அழகா ஜாலியா காத்து வாங்கினே போலாம். ஹைதராபாத் வரலாம் போக முடியுமா சார்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஜெர்மனில வேர்ல்ட் கப் ஃபுட்பால் பார்த்துட்டு அங்கேருந்து நேரா ஓட்டுன்னு வந்த வண்டி இது. இங்க இருக்கிற ஹைதராபாத் போக முடியாதா? தடிக்கு வந்தா ஹைதராபாத் ஜாலியாக போய் மேட்ச். சார் கணேஷ் எங்க? சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரேன். ஓகே ஓகே, அழக்கூடாது. என்ன டிக்கெட் கேக்குறானா? மேட்ச் டிக்கெட்டா? நான் வந்து மேட்ச் டிக்கெட் அங்க அந்த ஹைதராபாத்ல மிஸ்டர் நாயுடு பாபு அடி வாங்கியே சாப்பிடுறடா டேய். இருக்கு
வந்துச்சு பாத்தியா? குடு. என்னங்க? ஆமா சார் அந்த ஃபுல்லா கிட்ட வா. தேங்க்ஸ். இப்போ ஒன்றும் லேட் ஆகல. நாங்கள் வேணா 10 minutes வெயிட் பண்ணுறோம். நீ ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு லக்கேஜ் பேக் பண்ணிட்டு வரியா? எப்படிங்க அது கடைசி நிமிஷத்துல கூப்பிட்டா வர இதை மாட்டேன். வந்துட்டேன்டா. பாய்மா குட்டி. வரேன். பாய். சார் பேச்சலர்ஸ் பார்ட்டி இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்ச உடனே ஒரு நாள் அங்கே தங்கி சூப்பராக கொண்டாடுறோம். ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா? தோத்துட்டா என்ன சார், இதே பேச்சலர் பார்ட்டியை கொஞ்சம் சோகமாக கொண்டாடுறோம். ஆக மொத்தத்தில் கொண்டாடுறோம். இந்த ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன்லாம் வேணாம், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். ஏன் சார் இப்படி கிழமை மாதிரி பேசுறீங்க? வீட்டில் பிரச்சனை சார். ஐயோ என்ன சார் பிரச்சனை? நீங்கள் எதனா சொன்னால் நாங்கள் எல்லாம் கேட்குறோம்ல. நாங்கள் சொன்னால் ஏன் நீங்கள் கேட்க மாட்டேறீங்க? டேய் பதினேங்க அட்ஜஸ்ட் చేద్దాం. டேய் ఏంట్రా నువ్వు మాట్లాడేది? నీకు తెలీదా వదిన గురించి? இந்த பாருங்க, இந்த ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன்லாம் வேணாம். என் பொண்டாட்டி டார்ச்சர்னால தாங்க முடியாது. நீங்க என்ன சார் சும்மா அவங்கள டார்ச்சர் சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க ரொம்ப இன்னசென்ட், அவங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க நல்லவரன்னு காமிக்கிறதுக்காக அவங்க டார்ச்சர் சொல்றீங்களா? நீங்க மட்டும் இல்ல, எல்லா ஆம்பளைங்களும் இதே மாதிரி தான். டேய் ஏன்டா தேவையில்லாம பேசுற? என்ன சார் சொல்றீங்க? அவன் பேசுறது கரெக்டா சார்? உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் ஒரு நாள் லேட் ஆனா கூட நான் வாங்குற திட்டு விட நீங்க தான் நிறைய வாங்குவீங்க. அது எப்படி சார்? நீங்க தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுனதுக்கு போலீஸ் எங்களை பிடிக்கணும்? நீங்க தானே சார் அந்த சரக்கு எனக்கு வாங்கி கொடுக்குறீங்க. போன உடனே எப்படி ஆரம்பிப்பா தெரியுமா? அந்த டிவியில் நடிக்கிறனோட உங்களுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டியிருக்கு. அவருக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அடி 2 நாள் பெர்மிஷன் கேட்டு உங்களே சேர்த்து கூட்டிட்டு போய் கெடுத்துட்டு இருக்க வேண்டியது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, குடும்பம் இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாரா? ஏங்க டிவியில் மட்டும் தான் குடும்பம்னு அழுவாங்களா? யார் தான் அவரை டிவியில் நடிக்க விட்டாங்களோ? குரங்கு மாதிரி மூஞ்சு, வால் மட்டும் தான் மிஸ்ஸிங். டிவி ஆஃப் பண்ணா கூட அவன் மூஞ்சி தான் தெரியுது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தாங்க சார், கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது. பாத்தீங்களா சார், நடிகங்கிற பேர்ல எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறான்னு. சினிமால கூட அவங்கவுங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் தான் டார்ச்சர் அனுப்பிப்பாங்க. ஆனா இவன் டிவி சீரியல்ங்கிற பேர்ல அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறான் சார். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பாவம் சார். ஏன் சார் சைலண்டா இருக்கீங்க? அவங்க என்ன குரங்குன்னு சொன்னதுதான் சார் நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். அது பரவாயில்ல சார், ஏதோ நடிக்கிறான், சம்பாதிக்கிறான். இது கணேஷ் இருக்கால, என்ன வேலை பார்க்கறான்னு யாருக்குமே தெரியாது. பார்க்குற பொண்ணுலாம் லவ் பண்றது ஃபுல் டைம் ஜாபா? எந்த பொண்ணை பார்த்தாலும் அவனோட தேவதைகள் போய் ரவுண்ட் அடிக்குமா. இது வரைக்கும் 12 பொண்ணுங்களை சொல்லியிருக்கான் நான் லவ் பண்றேன், நீங்க தான் போய் பேசணும்னு. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. ஏன்? என்னைக்காவது ஒரு நாள் அவரோட தேவதைகள் என்ன ரவுண்ட் அடிச்சிட்டு போன அப்புறம் நீங்க தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. சேச்சா அந்த கவலைலாம் உனக்கு வேணாம். அவனுக்கு என்ன விட நல்ல டேஸ்ட். சார் இவனை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க? வயசாச்சுல, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வேலைக்கும் போறதில்ல, வீட்லயே சும்மா இருக்கிறதில்ல, எப்ப பார்த்தாலும் ருக்கு கூட சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியது. ஒரு கோத்துக்கு போனா உன்னை எத்தனை தடவை அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன், கேக்குறியா? செப்பு நானா? அப்பா அப்பா சித்தப்பா ரிமோட்டை புடுங்கிட்டாரு. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க சார். நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகும், உன் பொண்டாட்டி எங்கள் 3 பேரை திட்டும். சின்னிக்கு கல்யாணம் ஆகும், சின்னி பொண்டாட்டி நம்ம 3 பேரை திட்டும். லைஃப் இஸ் அ சைக்கிள். அந்த சைக்கிள் ஏறதுக்கே பயமா இருக்கு சார். சார் உங்களுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு.